நம்மளே நம்ப வைக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். அதை சொல்ல போனோம் அப்படின்னா அது சவுத் கொரியால எல்சிடி மூலமா ஸ்கிரீன் பேல ஒரு கடையை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது நீங்க எல்இடி ஸ்கிரீன்ல போய் நான் டச் பண்ணா போதும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க கவுண்டருக்கு போனீங்கன்னா ரெடியா பேக்கேஜ் பண்ணி எல்லாமே வச்சிருப்பாங்களா. அது சொல்ல போனோம் அப்படின்னா சவுத் கொரியால ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ஷாப்பிங் ஸ்டாப் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரியில எல்லாருக்குமே ஆர்வம் இல்லாம இருக்கும். அது கெமிஸ்ட்ரியை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா ஜெல்லியம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையுமே கரைக்கக்கூடியது. நீங்க ஒரு ஸ்பூனா இருந்தாலும் சரி என் மனித உடலை போட்டா கூட அது வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது. டொபாக்கோட கம்பெனி அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே அது முக்காவாசி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே நியூ இயர் அன்னைக்கு வந்து இது பண்றாங்க. எதனால அப்படின்னு தெரியுமா? அதாவது எல்லாருமே நியூ இயர் ரெவல்யூஷனா அதாவது டொபாக்கோ விடணும் சொல்லி அப்படின்னு அது நியூ இயருக்கு அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா டொபாக்கோ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா பண்ணி அது வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அதிகப்படியான பணத்தை வந்து செலவழிக்காங்க. நம்மளால ஒரு நிமிஷம் கூட வெளிச்சம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா ஒரு நபர் கப்பல் மூழ்கி போய் அந்த கப்பலுக்குள்ள 270 ஃபீட்ல அது தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணியோட சேர்த்துனா ஃபுல்லா இருட்டு. அந்த இருட்டுல வந்து பார்த்தோம்னா அவர் 3 நாள் எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம வெறும் மீனை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு.